போல ஆமைக்கறி கதையை கேட்டுவிட்டு அவர்கள் விசிலுக்கு வாக்கு செலுத்தவில்லை. ஏன்னா அவங்க அண்ணன் கதையும் சொல்லல, கதை சொல்ல தெரியாது. 28 கிலோ ஆமக்கறி இருக்கு, ப்ரூஃப நான் காட்டுறேன். எனக்கு ஆமக்கறி 28 கிலோ அனுப்பிட்டது. ஹாய், நான் உங்க அனந்தகுமரன். நேத்து திரு சவுக்கு சங்கர் அவங்க வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. எண்டில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, திரு சீமான் அவர்கள் வந்து ஆமக்கறி சாப்பிட்டாரு அப்படின்னு சொல்லி பொய் சொல்லிட்டு இருக்காருன்னு சொல்றாரு. அதே மாதிரி ஸ்ரீலங்கன் எம்பி ராமநாத அர்ஜுனா அப்படின்றவரும் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஆமக்கறி சாப்பிட்டதுன்னு சொல்றதெல்லாம் வந்து பொய்ன்னு சொல்லியிருக்காரு. சோ இவருக்கு 40-50 கிலோ வத்தல் போட்டு கொடுப்பதா இருந்தால் கிட்டத்தட்ட 4000 ஆமையே. ஆனா திரு சீமான் அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி ஆமக்கறி சாப்பிட்டேன், 28 கிலோ எடுத்துட்டு வந்தாங்கன்னு சொல்றாரு. நிறைய பேரு திரு சீமான் அவர்கள் வந்து ஆமக்கறி சாப்பிட்டிருக்க வாய்ப்பே இல்லைன்னு சொல்றாங்க. அப்படியே சாப்பிட்டிருந்தாலும் இந்த அளவுக்கு குவான்டிட்டி எப்படி கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. பிப்ரவரி 2ஆம் தேதி 2026 ஸ்ரீலங்காவோட கோஸ்ட் கார்டு வந்து ஒரு நபரை வந்து அரெஸ்ட் பண்ணிருக்கு. அவர்கிட்ட 57 கிலோ ஆமக்கறி இருந்திருக்கு. அது போக 450 ஆம முட்டை இருந்திருக்கு. 57 கிலோ ஆமக்கறியை இப்ப புடிச்சிருக்கும் போது ஏன் திரு சீமான் அவர்கள் போயிருக்கும் போது 28 கிலோ ஆமக்கறி இருந்திருக்க கூடாது? 28 கிலோ ஆமக்கறி இருந்திருக்கும் போது ஏன் திரு சீமான் அவர்கள் வந்து ஆமக்கறி சாப்பிட்டு கூடாது அப்படின்னு நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த மாதிரி நிறைய ஃபேக்ட் செக் வீடியோஸ் நான் பண்ணிட்டு இருக்கேன். வீடியோ இன்ஃபர்மேட்டிவா இருந்தா என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்படியே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ரீபோஸ்ட் பண்ணுங்க. உங்களை அடுத்த வீடியோல பாக்குறேன். பாய்.